ஈஸ்வரி சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வியே தான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த சேது கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏமா நாம அவளை இவ்வளோ பண்றோமே, அவ இன்னமும் நாம சொன்னதை செய்யவே இல்லை. இந்த போஸோட விஷயத்த பத்தி சேது கிட்ட சொல்லுவான்னு பார்த்தா அவளும் நமக்கு டிமிக்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. எப்படியாவது நீ அவளை பத்தி வீட்டில் உண்மையை போட்டு உடைமா அப்படின்னு சித்ரா சொல்ல, இங்க பாருடி, அதெல்லாம் இப்போ நாம சொல்லிட்டோன்னா கண்டிப்பா நாம நினைச்சது நடக்காது. வீட்டில் உண்மை தெரிஞ்சதுன்னா தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் போஸை நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடவே முடியாது. இவளை வச்சுதான் நாம காயை நகர்த்தணும். எங்க போயிட போறா? என்னைக்கா இருந்தாலும் இவ மாட்ட தானே போறா. அதுக்குள்ள நம்மளோட விஷயத்த எப்படியாவது சாதகமாக்கிக்கணும்டி. பேசாம நீ அமைதியா இரு, அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஈஸ்வரியுமே சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி ரூம்ல இருந்து போன ஈஸ்வரியையும் சித்ராவையும் இங்க மலருமே கவனிச்சிடுறாங்க. என்ன இது, வர வர தமிழ்ச்செல்வியோட முகமும் சரியில்லை. இவங்க எதுக்காக சேது மாமாவோட ரூமுக்கு போயிட்டு போனோம்? தமிழ்ச்செல்விக்காக திடீர்னு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, திடீர்னு பாசமா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லை, இது நாள் வரைக்கும் தமிழ்ச்செல்வி அவங்களோட ரூம் பக்கமே போயிருக்க மாட்டா. திடீர்னு அவங்க ரூமுக்கு போயிட்டு வரா. போயிட்டு வந்தாலும் முகமும் சரியில்லை. கண்டிப்பா தமிழ்ச்செல்வி கிட்ட இதை பத்தி நாம கேட்டே ஆகணும் அப்படின்னு இங்க மலருமே யோசிச்சுக்கிட்டே தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கும் போறாங்க. தமிழ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், நீ வா தோட்டத்து பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இங்க தோட்டத்து பக்கமா மலரும் போறாங்க. அங்க இருந்த மலரோ இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு, நீ என்ன உன் அக்காவா நினைச்சனா உன் மனசுல இருக்கிறத நீ மறைக்கிறத என்கிட்ட சொல்லணும். ஆமா, அந்த ஈஸ்வரி அத்தையும் சித்ரா அண்ணியும் சேர்ந்து உன்கிட்ட என்னதான் பேசுறாங்க? அப்படி என்ன ரகசியம் அவங்க கிட்ட மாட்டிருக்கு? என்கிட்ட உண்மையை சொல்லு. ஆனா நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறன்னு மட்டும் நல்லா தெரியுது தமிழ், சீக்கிரமா சொல்லு அப்படின்னு மலருமே வற்புறுத்த, தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிட்டு போனதை மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்க மலர்கிட்டையுமே தமிழ்ச்செல்வி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அக்கா, நான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் ஈஸ்வரி அத்தைக்கும் சித்ரா அன்னைக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதை வச்சுதான் என்னை ஏதேதோ பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன சொல்ற தமிழ், நீ சொல்றது உண்மையா? ஆமாக்கா, அன்னைக்கு புடவை வாங்கிட்டு வந்து என்கிட்ட பாசமா கொடுத்தாங்களே, அது வேற எதுக்கும் கிடையாது. என் வயிற்றுல குழந்தை தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான். நான் அன்னைக்கு புடவையை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனப்ப என் பின்னாடியே வந்து என் வயிற்றுல இருந்த துணி மூட்டையை அவுத்து பார்த்துட்டாங்க. நான் அப்பயே மாட்டிக்கினேன். அந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்பவுமே கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசினாங்க. ஐயோ தமிழ், என்ன சொல்கிற? எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுவே நடந்துருச்சே. அப்புறம் வேற என்னாச்சு? வேற என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ரொம்ப படபடப்போட மலருமே கேட்க, அது வந்துக்கா, போசு மாமா இருக்காருல்ல, அவரை எப்படியாவது தோட்டத்து வீட்டில இருந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு நீ தான் உன் மாமா சேதுக்கிட்ட பேசணும். போஸுக்கு நிறைய வியாபாரத்துல அவனை ஓனர் ஆக்கணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னை சேது மாமா கிட்ட பேச சொல்றாங்க. நான் என்னன்னு பேசுவேன்? அப்படியே பேசினாலும் கண்டிப்பா சேது மாமா என் மேலதான் கோவப்படுவாரு. எனக்கு பயமா இருக்கு. யார் பக்கம் என்ன பேசுறதுன்னே தெரியலக்கா. இதை யோசிச்சுதான் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை வச்சு ஈஸ்வரியத்தை அவங்க காலை அமுக்கி விட சொல்றாங்க. சித்ரா அண்ணி அவங்க தலையை அமுக்கி விட சொல்றாங்க. என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் தமிழ்ச்செல்வி ஒன்று விடாம சொல்லிடுறாங்க. என்ன தமிழ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்படி நடக்கக்கூடாதுலாம் நினைச்சுமோ அப்படி நடந்து போச்சு. யார்கிட்டலாம் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கிட்டேயே மாட்டிக்கிட்ட. இப்போ நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு எங்க மலர் கேட்க, அதுதான்க்கா எனக்குமே ஒண்ணுமே புரியல. மோகன் அத்தை கிட்ட சொல்லிடலான்னு தான் போனேன். அந்த நேரம் பார்த்து அம்மாச்சி அங்க வந்துட்டாங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியல. எதுவுமே சொல்ல முடியலன்னா எப்படி தமிழ்? இங்க பாரு, இந்த விஷயத்தை இப்படியே விட்டா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா உன்னை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா இதை பண்ணிடுவாங்க தமிழ். அதனால இப்பவே போய் நாம மோகன் அத்தை கிட்ட சொல்லிடுவோம். இதை விட்டா வேற வழி இல்லை. கண்டிப்பா மோகன் அத்தை ஏதாவது நமக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. நீ இங்கே இரு, நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்க வேக வேகமா கிச்சன்ல இருந்துகிட்டு இருந்த மோகனாவையும் அழைச்சிக்கிட்டு அங்க தமிழ்ச்செல்வி இருக்க இடத்துக்கும் கூட்டிட்டு வராங்க. மோகனா வந்ததும் தமிழ்ச்செல்வி மலர்னு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்ல, இதை கேட்டதும் மோகனாவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது.
அடியே தமிழ், நான் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டியே, அதுவும் இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. உன்னை எப்படா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுவோம், அண்ணன் எப்போ காலியாவான், தின்ன எப்போ காலியாவோன்னு ரொம்பவுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியே, உன்னை நான் என்னதான் சொல்றது? செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பாரு. சரி சரி, ஏதோ தெரிஞ்சிடுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் என்கிட்ட கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக நீ போஸை பற்றி சேதுக்கிட்ட பேசவே பேசாத. அப்படி நீ பேசுனனா அவன் ரொம்ப கோவப்படுவான். ஆமாம் தமிழ், நீ பேசாத. ஏன்னா போஸு பண்ணது சின்ன தப்பு இல்லைல்ல, பெரிய தப்பு. அவருக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுக்கிட்டு போட்டோம். கூடவே நானுமே அனுபவிச்சுக்கிட்டு போகிறேன். அதனால் நீ யாரை பற்றியும் மாமா கிட்ட பேசிக்க வேண்டாம், நீ அமைதியாக இரு அப்படின்னு இங்கே மலருமே தமிழ்ச்செல்வியை ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் போஸுமே கிட்ட வந்து, தமிழ், எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, போய் சீக்கிரமாக பணத்தை கொண்டு வா அப்படின்னு ரொம்ப அதிகாரமாகவே போஸ் கேட்டதும் இங்கே தமிழ்ச்செல்வியோ, ஏன் எதுக்குன்னு சொன்னால் நான் நோட்டில் எழுதி வச்சுட்டு கொடுப்பேன், இல்லைனா ராஜாங்க மாமா என்னை கேள்வி கேட்பாரு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்னது உன்னை கேள்வி கேட்பாரா? கேள்வி கேட்டால் நீ ஏதாவது பதில் சொல்லிக்கோ, ஆனால் நான் தான் இந்த காசை வாங்கிட்டு போனேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். சரி, நீ போய் சொல்லு. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமா இல்லை, உன் வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு இருக்க விஷயத்த நான் போய் சொல்கிறேன். ஐயோ, இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? என்ன, எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு வேற யார் சொல்லுவா? என் அம்மா தான் சொன்னாங்க. உன்னோட வண்டவாளம் தண்டவாளத்தை பற்றி எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமே நான் எப்போலாம் பணம் கேட்குறனோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையை என் கையில் கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு போஸ் சொன்ன எல்லாத்தையுமே அங்கே மறைஞ்சிருந்து மோகனாவும் கேட்டுடுறாங்க. வந்த கோபத்துக்கு அங்கே மோகனா வந்து, ஏன் போஸு இப்படி நடந்துக்கிற? அவ தான் என்ன கணக்கு ஏது கணக்குன்னு எழுதி வைக்கணும்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அதனால தானே அவளும் கேள்வி கேட்குறா. நீ சொல்லு, எந்த கணக்கில் நீ 1,00,000 ரூபாய் கேட்குறன்னு சொல்லு, அவள் உனக்கு கொடுப்பா. ஐயைய, அதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தேவை 1,00,000 ரூபாய். என்ன தமிழ் அப்படின்னு கண்ணை காட்டி இங்கே போஸ் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து, என்ன போஸு, என்ன பிரச்சனை? அம்மா, நான் 1,00,000 ரூபாய் செலவுக்கு காசு கேட்குறேம்மா, இந்த தமிழ் என்கிட்ட கொடுக்க மாட்றா, என்ன ஏதுன்னு கேளுமா அப்படின்னு போஸ் சொன்னதும், என்ன தமிழ், நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா? என் புள்ள எப்போ பணம் கேட்டாலும் நீ கொடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சட்டமாகவே பேச, உடனே அங்கே இருந்த மோகனா, என்ன ஈஸ்வரி, என்ன இதெல்லாம்? அவ கணக்கு எழுதி வைக்கலனா கண்டிப்பாக அவர் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு. நீ என்னன்னா அவகிட்ட எகிரிக்கிட்டு இருக்க, பேசாம அமைதியா இரு ஈஸ்வரி அப்படின்னு மோகனா சொன்னதும், இங்க பாருங்கக்கா, தேவையில்லாத நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவளுக்கு எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஈஸ்வரி இப்படி பேசுகிற? நான் எந்த விஷயத்தில் தமிழுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பேசாமல் அமைதியாக இரு ஈஸ்வரி, தேவையில்லாத என்னை கோவப்படுத்தாத. யாரு நான் கோவப்படுறேனா? இந்த வேலைக்காரி கையால் என் பையன் போஸு காசு வாங்குறான், அதுவே எங்களுக்கு கேவலம். அந்த பணத்தை கொடுத்துட்டு போகாமல் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்ன தமிழ், என்ன உண்மையை சொல்லிடட்டுமா அப்படின்னு மறுபடியுமே ஈஸ்வரி பேச, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, என்ன ஈஸ்வரி, இன்னும் எத்தனை தடவை தான் அவளை நீ இப்படியே மிரட்டிக்கிட்டு இருப்ப? எனக்கு எல்லா விஷயம் தெரியும். தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொல்லிட்டா. ஆமாம், தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே இல்லைதான். நான் தான் எல்லாத்தையும் மறைக்க சொன்னது. இப்போ என்ன பண்ண போற? நேராக போய் சொல்ல போறியா? தாராளமாக சொல்லிக்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீ காதில் வாங்கிட்டு போ அப்படின்னு மோகனா சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த ஈஸ்வரி, சித்ரா, போஸ்னு ரொம்பவுமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அம்மா, என்னம்மா இது, பெரியம்மா இப்படி பேசுகிறாங்க? இருடி. என்னக்கா, இவளுக்கு நீங்கள் உதவி பண்ணதும் இல்லாமல் எங்ககிட்டயே ரொம்ப திமிராக பேசுகிற மாதிரி இருக்கு. நான் போய் சொல்லிடுவேன். தாராளமாக போய் சொல்லு. ஆனால் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த போஸ் தமிழ்ச்செல்விக்கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டானே, அந்த விஷயம், அதை நான் சொல்லுவேன். அப்போ சொன்னால் என்ன நடக்கும் தெரியும்ல? தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் வீட்டை விட்டு போனாலும் இன்னொரு பக்கம் உன் பையன் போஸ் இந்த வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு ஆயிடும். பரவாயில்லையா? சேதுவுக்கு கொஞ்சம் நெஞ்ச கோபம் வராது. தான் பொண்டாட்டி மேலே இந்த போஸ் கையை வச்சான்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, கையை வெட்டினாலும் வெட்டிடுவான். தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட்டாலும் படுவான், ஆனாலும் அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் உன் பையனுக்கு கை போனால்
என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு மோகனா ஒரு பெரிய சிக்ஸரை அடிக்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இங்க ஈஸ்வரிக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன பெரியமா, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ நேத்து வந்தவ அப்படின்னு சித்ரா சொல்ல, அவ நேத்து வந்தவளா இருக்கட்டும், ஆனா அவ இந்த வீட்டு மருமக. ஏதோ அவ சூழ்நிலையானால அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் வீட்ல அதுவா தெரியட்டும், அதுக்குள்ள நீங்களே சொல்லணும், இவளை பிளாக்மெயில் பண்ணி இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மோகனா சாதாரணமானவ கிடையாது. தமிழ்ச்செல்விக்கு எதனா ஒண்ணுனா கண்டிப்பா நான் கேட்பேன். போசே, பணத்தை கேட்டல, எதுக்கு கேட்டியோ அந்த கணக்கை மட்டும் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டே போ. தமிழ்ச்செல்வி, இவங்க சொல்றாங்கன்னா நீ பயந்துக்கிட்டு இருக்காத, நான் இருக்கேன். அத்தை உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அவன் கணக்கு சொன்னா மட்டும் நீ பணத்தை கொடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மோகனாவோ கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் இருந்துக்கிட்டு, என்னடி உன் அத்தைய முழுசா வளைச்சு போட்டுக்கிட்டா இந்த விஷயத்த நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், கண்டிப்பா நான் எப்ப வேணாலும் சொல்லுவேன்.